காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சைட் டிஷ் இல்லையா, கவலையை விடுங்கங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி இருந்தால் போதும், நம்ம சுலபமாக சட்னி செஞ்சிடலாங்க. எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 வரமிளகா காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. 2 தக்காளி எல்லாம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளியும் பூண்டும் ஆட் பண்ணி விடணுங்க. ஒரு 3 பல்லு பூண்டு அரிசி, ஒரு சின்ன கோழிக்கு தேசில் புளி ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி நம்ம ஆட் பண்ணி வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. இப்போ உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சட்னி தந்தோடி போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லித்தழை ஒரு கைப்பிடியோட போட்டுக்கோங்க. புதினா தழையும் எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைக்கணும். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு ஒரு தாளசம் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.